ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஒவ்வொருவருக்கும் நிபந்தனையில்லாத அன்பை கொடுத்தல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் அனைவரும் இந்த உலக நாடகத்தின் விசேஷமான ஆத்மாக்கள், மேலும் இறைவனுடைய அழகான குழந்தைகள். நாம் ஒருவருக்கொருவர் ஆன்மீகமாக அன்பு வைத்திருக்கிறோம். மேலும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் உள்ள இந்த உலக தெய்வீக குடும்பத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறோம். இறைவன் நம்முடைய பரம தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார். உண்மையான தூய்மையான அன்பின் கடலாக இருக்கிறார். அந்த தூய்மையான அன்பை நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய குழந்தையாக இருக்கிற காரணத்தினால் நாம் இறைவனை நேசிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவையும் நேசிக்கின்றோம். அதை செய்வதற்கான சில வழிகளை நாம் பார்க்கலாம். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிடமும் ஒரு புன்னகையையும் வாழ்த்தையும் பகிருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு விதமான ஆளுமைத்தன்மைகள் கொண்ட மனிதர்களை சந்திக்கிறோம். சிலர் நேர்மறையாக இருக்கிறார்கள், சிலர் எதிர்மறையாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பணிவு நிறைந்த தூய்மையான புன்னகையையும் வார்த்தைகள் மூலம் நேர்மறையான வாழ்த்தையும் பரிசாக கொடுங்கள். அந்த இன்னொரு ஆத்மாவிற்கு நன்மை நிறைந்த ஆசீர்வாதம் செய்யுங்கள். ஒவ்வொருவரையும் அழகான ஆத்மாவாக பார்த்து அவர்களுடைய வெற்றிக்கு வாழ்த்தை சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மால் செய்ய முடிகிற ஒரு மிகவும் அழகான விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆத்மாவிடமும் உள்ள நல்லதை பார்ப்பதும் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சுப விருப்பத்தை வெளியிடுவதும் ஆகும். நாம் அவர்களுக்கு நன்மையை விரும்பினால் அவர்களும் நமக்கு நன்மையை விரும்புவார்கள். மேலும் நமது தூய்மையான அன்பு அளவற்றதாக பெருகும். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடையவர் என்கிற உணர்வை கொடுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனின் குழந்தையாக இருந்த போதிலும் கூட இன்று இந்த உலகத்தில் இறைவனுக்கும் மனித ஆத்மாக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு அத்தனை உறுதியாக கிடையாது. உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனுடையவர்கள் என்கிற உணர்வை ஏற்படுத்துவதும் இறைவனுடைய அன்பு, அக்கறை மற்றும் ஆதரவினால் ஒவ்வொருவரையும் நிறைப்பதும் நமது பொறுப்பாகும். அன்பை கொடுக்க வேண்டும், அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நேர்மறையான பிணைப்பை உருவாக்க வேண்டும். சில நேரங்களில் சில ஆத்மாக்கள் உங்களுக்கு அன்பையும் ஆனந்தத்தையும் கொடுக்காமல் இருப்பதோடு சேர்த்து உங்கள் மீது விருப்பம் இல்லாமலும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் அவர்களுடைய எதிர்மறையான அதிர்வலைகளை எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய தூய்மையான அன்பு மற்றும் சக்தி நிறைந்த நேர்மறை அதிர்வலைகளால் அவர்களை மாற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவுடனும் உள்ள ஆழமான பிணைப்பு அவர்களையும் அன்பு நிறைந்தவர்களாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் இறைவனிடம் உள்ள குணத்தை கொடுங்கள். இறைவன் அழகான பண்புகளின் கடலாவார். அவர் கொடுக்கும் அவருடைய ஞானத்தை கேட்பதன் மூலம் அவரிடம் நாம் வைக்கும் தொடர்பின் பயணமும் நிரந்தரமாக அவரை நினைப்பதும் நம்மை அவருடைய பண்புகளால் நிறைக்கிறது. முழு நாளில் உங்களுடைய குடும்ப, சமூக மற்றும் தொழில் வட்டத்தில் அவருடைய ஒவ்வொரு பண்பையும் அனைவருக்கும் பகிருங்கள். ஓம் சாந்தி.